இவன் தான் நம்ம ஹீரோ லிட்டில் சிம்பா. இவன் பயங்கர சேட்டைக்காரன். அம்மா அப்பா கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணினான்னா, அவங்க அம்மா கிட்ட போய் அந்த தூரமா இருக்கிற பிங்க் கார்டனுக்கு போகணும் மம்மி அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த பிங்க் கார்டன்ல மான்ஸ்டர் இருக்கு தம்பி, அங்க போகக்கூடாது அப்படின்னு. ஆனா இவன் கேட்கவே இல்லை. இவங்க அம்மா அப்பா இல்லாத டைமா பார்த்து ஒன் டே அந்த பிங்க் கார்டனுக்குள்ள ஓடி போயிட்டான். அவனுக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க மான்ஸ்டர் இருக்குன்னு. ஆனா அவன் உள்ளுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே பிங்க் கார்டன் பிளாக் ஆயிடுச்சு. ஃபுல்லா இருட்டு. அங்க மான்ஸ்டரோட கண்ணு மட்டும் அப்படியே க்ளோ ஆகுது. இவன் பார்த்து பயங்கரமா பயந்துட்டான். ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன், ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கவ் கழுத்துல லைட் மாட்டிக்கிட்டு ஓரமா வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரே ஹாப்பி. இந்த கவ் கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அந்த கவ்வும் வா நான் உன்ன ஒரு சீக்ரெட் பார்த்துருக்கு அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனா அங்க ஒரு ரிவர், அது க்ளோ ஆகுது. அந்த ரிவர்ல ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கவ் சொல்றாங்க. உடனே சிம்பாவும் கவ்வும் சேர்ந்து அந்த ரிவர்ல ஜம்ப் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ள மூழ்கி வெளியே கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா கிரீனா இருக்கு. அங்க நிறைய கவ்ஸ் இருக்காங்க. சிம்பாக்கு ஒரே ஹாப்பி. வாவ், நம்ம எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் மான்ஸ்டர் கிட்ட இருந்து. தேங்க்ஸ் தேங்க்ஸ் கவ் அப்படின்னு சொல்லி கவ் கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. உடனே கவ் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் உன்னை நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுறேன் ஓகே அப்படி சொல்றாங்க. ஓகேன்னு நாளைக்கு ஆகுது. பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிருது. உண்மையாலுமே கவ் சிம்பா பயங்கர ஹாப்பி. அவங்க பேரண்ட்ஸும் பயங்கர ஹாப்பி. இப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே டவுட், எப்படி கவ் போயிட்டு லைனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கவ் சொல்கிறாங்க, என்னோட குழந்தையும் இந்த மாதிரி தான் இறந்து போச்சு, எனக்கு அதோட ஃபீலிங்ஸ் என்னென்னு ரொம்பவே நல்லா தெரியும், அதனால தான் நான் இறங்கி ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கவ் சொல்லிச்சு. ஆனால் அந்த குழந்தைய சாப்பிட்டதே இந்த லயன்ஸ் தான். ஸோ இந்த லயன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ நம்ம தான் இந்த தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சாரி கேட்குறாங்க. கவ்வும் சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுச்சு. குட்டீஸ், உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? எப்பயுமே நம்ம அம்மா அப்பா விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம தான் உலகம். அதனால நம்ம அம்மா அப்பா கூடயே தான் இருக்கணும் எங்கே போனாலும். ஓகேவா?